எங்களோட மக்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க போறீங்க? இப்போ சில நீங்கள் சொல்லியிருந்தீங்க சொத்தில் வச்சிக்கணும், சொத்தில் பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்கு இப்படியான விடைகள் தானே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பல குடும்பங்களில் வந்து வீட்டுக்குள் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு பிஸியான லைஃபுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலமை ஹஸ்பண்டுக்கு வேலை, இரவு ஒய்ஃபுக்கு வேலை, இல்லாட்டிக்கு ஷிப்மெண்ட் வேலை. இன்றைக்கு சில நேரங்கள் வந்து கிழமை நாட்களில் வந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் காண முடியாத சூழ்நிலை கூடியிருக்காங்க. ரெண்டு பேரும் வேலை செய்கிறது, புள்ளியல் வந்து பள்ளிக்கிறது போயினும் புள்ளியலோட கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கே வீட்டில் என்ன நடக்குது, உழைப்புன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருப்பதால் வந்து வீட்டில் கதைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. இந்த கதைக்காம போகிறதால வீட்டுக்குள்ளேயும் வந்து பிரச்சனைகளும் உருவாகுது. அதே நேரங்களில் வந்து ஒரு ஆள் வந்து தான் பொறுப்படுத்து இந்த பில்லுகள் கட்டுறதுல இருந்து இல்லாட்டிக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைகளை செய்கிறதுல ஒரு ஆள், குடும்பத்தில் ஒரு ஆள் பொறுப்படுத்த மற்றவருக்கு அதை பற்றி ஒரு விதமான விஷயங்களும் தெரியாத பட்சத்தில் வந்து என்ன இருக்குது, என்ன கடன் இருக்குது, எங்கே கொடுத்துருக்குது, என்ன காசு சேர்ந்துருக்குன்ற ஒரு விதமான இதுகளும் தெரியாது இருக்கும் பொழுதில் ஒரு இறப்பு வரும் பொழுது அந்த விஷயம், இப்போ ஒரு இறப்பு வரும் பொழுது வந்து என்ன இருக்குது இல்லை என்று